எந்த தைரியத்தில் 100 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணீங்க? ஸ்டார்டிங் வந்து ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து சரி பண்ணிவிடுவோம், என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுவோம் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்டக் ஆனதுனால அப்புறம் இது என்ன ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு, ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து சரி ஓகே உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களை அப்ரோச் பண்ணேன். சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கும் போது எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, எந்த விஷயம் கஷ்டமாக மாறிச்சு? ஃபுட் பிளாகர்னு உங்களுக்கு தெரியும், போகிற இடத்துல டேஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது எந்த ரிவ்யூ பண்ணாலுமே. அந்த ஒரு விஷயம் இதுவாச்சு. பட் நீங்கள் நிறைய சீட் மீல் கொடுத்தீங்க, அது நீங்களே சொல்லுங்க. சரி, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட்லி நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்த மேஜர் ப்ராப்ளம்னா லோ மசில் மாஸ். இதுவே நீங்கள் எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு மசில் பில்ட் பண்ணிட்டு நல்லா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணும், அதுதான் ப்ராப்பர் பிளானாக இருக்கும். பட் நீங்கள் இந்த டைமில் வந்ததால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணேன்னா அடிக்கடி உங்களுக்கு சீட் மீல் தந்த ரீஃபீட் டே வச்சேன். ஈவன் நீங்கள் vlogging பண்ணும்போது சாப்பிட்ற ஃபுட்டே வந்து சீட் டேவாக மாற்றிட்டு மற்ற நல்லா டயட்டில் இருந்துட்டு ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டே வந்தேன். அதனால வந்து கிராஜுவலாக ஆனாலும் சரி அட் தி எண்ட் நம்மளால ரீச் பண்ண முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்ன, லைஃப் ஸ்டைலுக்குள்ளார டயட்டை கொண்டு வருது. யாரும் நம்பிக்கவே மாட்டாங்க. இட்லி தோசை இதெல்லாம் டயட்ல இருக்கா, இதெல்லாம் டயட்டா அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுதான் நம்ம பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு செம்ம சீக்ரெட்டான ஒரு பாட்டு.